இந்த மாலை வேளையிலும் தேவ சமூகத்தில் வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த நாளின் ஜெபத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். எரேமியா 29ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு நான் தருவேன் என்பது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வாக்கு தத்தம். எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. அல்லேலூயா. மனுஷன் பல காரியங்களை தங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார்கள். எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இருக்க முடியாது. மனுஷனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். தங்களை குறித்து, தங்களுடைய வாழ்க்கை குறித்து, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கையினுடைய நிலைகள் நம்ம நல்லா இருக்கணும், நல்லா வாழணும், சமுதாயத்தில் தலநிமிர்ந்து நடக்கணும், நம்ம கெட்டு போகக்கூடாது, நம்ம நல்லா சம்பாதிக்கணும், சகல ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும் என்று எல்லா மனுஷனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லை, நம்ம நல்லா சாப்பிடணும், உணவு நமக்கு தேவைதானே, நல்லா சாப்பிடணும். அல்லேலூயா. என்னது இருக்குதோ இல்லையோ இருக்கிறத நல்லா சாப்பிடணும். எதிர்பார்ப்பு இல்லாத மனிதர்கள் இல்லை. உலகத்தில் எல்லா மனுஷனுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனால் பல நேரங்களில் மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாகி விடுகின்றன. நினைச்ச காரியம் நடக்க மாட்டாங்க. எதிர்பார்த்த காரியங்களிலே ஒரு விடுதலை கிடைக்கல. எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. நான் இப்படி நினைச்சேன், நான் இப்படி வாழ்க்கையில் வந்துடுவேன் நினைச்சேன், நான் வெற்றி பெறுவேன் நினைச்சேன், நான் வாழ்க்கையில் உயர்ந்துருவேன் நினைச்சேன், என் பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க நினைச்சேன், ஒரு எதிர்கால ஆசீர்வாதமாக இருக்கும் நான் நினைச்சேன், எதிர்பார்த்தேன். ஆனால் பல நேரங்களில் மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கு மாறான காரியங்கள் நடக்க ஆரம்பித்து விடுகிறது. அதனால பலர் சோர்ந்து போயிடுறாங்க, பலர் தளர்ந்து போயிடுறாங்க. அதான் நான் நினச்சது நடக்கலையே, அதுதான் நான் விரும்பினது வாய்க்கலையே, எப்போவுமே நான் நினச்சது எனக்கு நடக்காது, நான் ஒன்று நினச்சா இன்னொன்று தான் நடக்கும் அப்படின்னு பல நேரங்களில் தங்கள் வாழ்க்கையிலே சந்திக்கிற ஒவ்வொரு காரியங்களினாலே மனுஷனுடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி விடுகிறது. அதனால மனிதர்கள் சோர்ந்து போகிறாங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்ததில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்திருக்கலாம், இதுவரைக்கும் அதற்கு மாறாக நடந்திருக்கலாம், இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினச்சது ஒன்று, வாழ்க்கையில் நடந்தது ஒன்றா இருக்கலாம், சம்பந்தமில்லாத சில காரியங்களை நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஜெப நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் இன்று இரவு நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ எதிர்பார்த்ததிலே உனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஏராளமான மீன்கள் கிடைக்கும், ஏராளமாய் படகு நிறைய நம்ம நிரப்பிக்கொண்டு வரலாம் என்று எதிர்பார்ப்போடத்தான் பேதுரு கடலுக்கு போனார். அவன் நினைத்து கொண்டு போகும்போது இன்னைக்கு ஒன்றும் கிடைக்காது, இன்னைக்கு நம்ம எப்படியும் வெறுமையாத்தான் வரணும், வானம் ஒரு மாதிரி இருக்கு, கடல் ஒரு மாதிரி இருக்கு, அப்படிலாம் இல்லை. அவன் அந்த படகை அந்த கடலுக்குள்ளே கொண்டு போகும்போது இப்படி தான் நினச்சி போயிருப்பான். நிறைய கனவோடு போயிருப்பான். இவ்வளவு மீன்கள் கிடைக்கணும், இப்படி வியாபாரம் நடக்கணும், இந்த கடனெல்லாம் அடைக்கணும், இவ்வளவு காரியங்கள் ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலே தான் அவன் அந்த படகை அந்த கடலுக்குள்ள கொண்டு போயிருக்க முடியும். அவன் போக 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 அந்த வலைகளை போட 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 அவன் நினைச்சிருப்பான், வலை நிரம்பும், ஏராளமான மீன்கள் கிடைக்கும். நம்ம இந்த நல்ல வலையத்தானே கொண்டு வந்திருக்கோம், நம்ம டேலண்டாக தானே மீன் பிடிக்கிறோம், நமக்கு இது பழக்கம் இல்லாதது இல்லையே, நல்லா பழகினது தானே. அப்போ நம்ம திரும்பி வரும்பொழுது நம்ம ஏராளமான ஒரு ஆசீர்வாதத்தோடு தான் நம்ம வருவோம் அப்படி நினச்சித்தான் உள்ள போனான். ஆனால் ராத்திரி முழுவதும் அவன் பிரயாசப்பட்டு அவனுக்கு ஒரு ஏமாற்றம். ராத்திரி முழுவதும் அந்த கடலுக்குள்ளே கடந்து அவனுக்கு ஒரு ஏமாற்றம். அவன் திரும்பி வரும் பொழுது அந்த வலையை அலசுகிறான். ஐயோ, ஏதாவது ஒன்று கிடைக்குமா? ஒன்றுமே இல்லை. எதிர்பார்த்ததில் ஒரு ஏமாற்றம். ஆனால் அவன் தொய்ந்து போகலை. சரி, இனிமே ஒரு முடிவு, இனிமே இந்த கடலுக்கு மீன் பிடிக்கவே போகக்கூடாது, இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது,
என்ன நடந்தாலும் பரவாயில்லை, என்ன சம்பவித்தாலும் பரவாயில்லை, இனிமே இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு நினைச்சானா இல்லை, அந்த படகை ஒதுக்கி விட்டு அந்த கரையிலே தன் வலையை மறுபடியும் பழுது பார்த்து சரிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு நடக்கும். ஹல்லேலூயா. மறுபடியும் போவோம். ஒருவேளை ஒரு நாள் ஏமாந்ததுனால, ஒரு நாள் இல்லாததுனால வாழ்க்கையிலே இனி இல்லை என்பது அல்ல. ஒரு நாள் நடக்காதனால இனிமே நடக்காது, ஒரு நாள் நடக்காதனால இனிமே கிடைக்காது, அப்படி என்பதல்ல. மறுபடியுமாய் நம்ம போகலாம் என்று அவன் முயற்சி செய்கிறான். இயேசு அவனை பார்க்கிறார், அவனை அழைக்கிறார், அவன் படகில இடம் கேட்கிறார், அதில் உட்கார்ந்து போதகம் பண்ணுகிறார். இப்போ சொல்றார், உள்ள கொண்டு போ அப்படிங்கிறாரு, நான் சொல்றபடி செய்யுங்கிறாரு. வலையை போடுறான், அள்ளிட்டு வரான். எப்படி வரான்? அள்ளிட்டு வரணும், சரியா? ஆமே. நேற்றைக்கு வரைக்கும் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு படகு நிரம்புது. நான் சொல்கிறேன், பல நேரங்களில் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வந்தது நிமித்தம் இதுதான், இப்படித்தான் இருக்கும், இப்படி தான் வாழ்க்கை, இப்படி தான் குடும்பம், இதுதான் பிள்ளை, இதுதான் வேலை, இப்படி தான் ஆசீர்வாதம், இப்படி தான் வாழ்க்கை முழுவதும் இருக்கணும் அப்படிங்கிற முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம். சூழ்நிலை மாறும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நான் சொல்லுகிறேன், ஒருவேளை எதிர்பார்த்த காரியத்தில் அநேக ஏமாற்றங்களை சந்தித்து நிற்பீர்களானால் இன்று இரவு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட சொல்லுகிறார், உங்க எதிர்பார்ப்புல ஒரு அற்புதம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறாருன்னா நிச்சயமா தருவார். கர்த்தர் பேசுறாருன்னா ஆண்டவர் அதை கொடுப்பார். 70 வருஷ சிறையிருப்பு முடிய போகிறது. தீர்க்க தரிசனம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்த்தீர்களோ அது உங்களுக்கு நன்மையாய் நடக்க போகிறது. என்ன எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்களோ அதை நான் உனக்கு செய்ய போகிறேன். அது உனக்கு தீமையாய் அல்ல, அது நல்ல முடிவை உனக்கு கொடுக்கிறதாக இருக்கும். ஹல்லேலூயா. அன்றை கவனியுங்கள், வேதத்தில் சிலருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்த சில காரியங்கள் வந்த ஏமாற்றங்களிலே மறுபடியும் தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில சில அற்புதமான காரியங்களை செய்திருக்கிறார். 2 சம்பவத்தை இன்றைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ரூத்தின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நகோமியினுடைய குடும்பம் மோவாப் தேசத்தில் அவர்கள் இருந்து மோவாப் தேசத்திலே வாழ்க்கையில பல சஞ்சலங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை நகோமி என்று சொல்ல வேண்டாம், மாறா என்று சொல்லுங்கள், நான் கசப்பான வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொல்லுகிறதை படிக்கிறோம். மோவாப் தேசத்தில் வந்து வாழ்க்கையில எதையும் ஆசீர்வாதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவில்லை, இழப்புகளை சந்தித்து வாழ்க்கையில ஒரு கசப்பு. என்னடா நம்ம இங்கே நினச்சா வாழலாம் நினச்சோம், இங்கே இருந்தால் சுகித்திருக்கலாம் நினச்சோம், ஆனால் இங்கே வந்து நமக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துட்டே அப்படின்னு நினைக்கிற ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும் பொழுது இந்த நகோமி தன் மருமக்களை கூப்பிட்டு, ஏம்மா நீங்கள் போங்க, உங்கள் வாழ்க்கையை இழந்துட்டீங்க, வாலிப வயது, சின்ன வயது, நீங்கள் வாழ வேண்டியவர்கள், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் வயசாயிட்டு நான் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகிறேன், நீங்கள் அதனால போயிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மருமகா வந்து மாமியாரை முத்த விட்டு நல்ல வேலை பிழைச்சேன் எஸ்கேப்னு ஓடியே போயிட்டான். அவளை பற்றி அதுக்கப்புறம் அங்கே இன்னும் என்ன செய்யலை, எழுதப்படலை, அந்த ஆளை போனவாத்தான். ஆனால் கூடவே இருக்கிற இன்னொரு மருமகள் சொல்லுகிறார், இல்லை நான் போக மாட்டேன், அவ போனா போட்டோம், நான் போக மாட்டேன். அருமையானவர்களே, நான் போக சம்மதிக்க மாட்டேன், நான் உங்க கூட வருவேன், நான் உங்க கூடவே இருப்பேன். நன்றை கவனியுங்கள், இவள் சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்கள், இல்லை நான் திரும்பி போகிறதை குறித்து நீங்கள் பேச வேண்டாம், நான் உங்களோடு தான் நான் இருப்பேன். அவள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, அவள் விடாமல் பற்றி கொண்டாள். அதுல அவளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதற்கான ஒரு காரியம் என்ன தெரியுமா, 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது அவள் சொல்லுகிறாள், அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு போகிறதை குறித்து நீ பேச வேண்டாம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அதே வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனை நீ நம்பி வந்தபடியினாலே உன் எதிர்பார்ப்பில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உனக்கு செய்வார். ஒரு மோவாபிய ஸ்திரீ சொல்லுகிறாள், இஸ்ரவேலின் தேவன்தான் இனி என் தேவனாக இருப்பார், நான் அவரை விடுவது இல்லை.
ஹல்லேலூயா. நான் அவரை விட்டு போக மாட்டேன். என்னுடைய வாழ்க்கைகளை நான் கடைபிடிக்க வேண்டிய இல்லை, நான் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த இஸ்ரவேலின் தேவனை நான் ஃபாலோ பண்ணுவேன். அந்த இஸ்ரவேலின் தேவனை விட்டு நான் விலகி போக மாட்டேன். நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த ரூத்து தன் வாழ்க்கையிலே அவள் எப்படி எதிர்பார்த்து வந்திருப்பாள்? இஸ்ரவேலின் தேவனை நம்பி போனால் என் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு அமைத்து கொடுப்பார். இந்த இஸ்ரவேலின் தேவன் என்னை கைவிட மாட்டார். இஸ்ரவேலின் தேவன் என்னை வெறுக்க மாட்டார். இஸ்ரவேலின் தேவன் எனக்கு ஒரு வாழ்வை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்பி நிற்கிறாள், அந்த தேவனை விசுவாசித்து வருகிறாள். இன்றைக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். தேவனை நம்பி நின்னீங்கன்னா உங்க எதிர்பார்ப்புல ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் என்று அவள் நினைத்திருப்பாள். ஒரு நல்ல குடும்பம் எனக்கு அமையும் என்று நினைத்திருப்பாள். அருமையானவர்களே, அவளுடைய இழப்பு இப்போ ஆண்டவரை பின்பற்றின பொழுது அது பெரிதாக அவளுக்கு தெரியவில்லை. எனக்கு ஒரு வாழ்க்கை அமையும் என்கிற விசுவாசம் அவளுக்குள்ளே வளர்ந்தது. ஒரு மோவாபிய ஸ்திரீ இஸ்ரவேலின் தேவனை நான் நம்பி நிற்பேன் என்கிற ஒரு தீர்மானத்திற்குள் வரும் பொழுது அந்த இஸ்ரவேலின் தேவன் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நம்பி நில்லுங்க, கர்த்தரை நம்பி வாழுங்க, கர்த்தரை நம்பி நின்று பாருங்க. ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்றேன், எதிர்பார்க்கிறதுல ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நில்லுங்க. எங்க இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனை நம்பி நின்று அற்புதம் நடக்குங்க. எங்க இருந்தாலும் எங்கே போனாலும் இஸ்ரவேலின் தேவனை நம்பி நில்லுங்க. அதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதத்திற்கு காரணமாக இருக்கும். அங்க போனா நடந்துராதா, இங்க போனா நடந்துராதா, அவர் ஜெபம் பண்ணா நடந்துராதா, இவர் ஜெபம் பண்ணா நடந்துராதா? அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரை நம்பி நில்லுங்க, கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அதை கனப்படுத்துவார். ஜனங்கள் இன்றைக்கு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எங்க போலாம், யார் சொல்லுவா, அங்க போனா நடந்துருமா, இங்க போனா நடந்துருமா? நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிற இடத்துல நம்பி நில்லுங்க. ஆண்டவரை நம்பி நில்லுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற இடத்துல நம்பி நில்லுங்க. கர்த்தர் நம்மளை உயர்த்துகிற இடத்துல நம்பி நில்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்காக நின்னு பாருங்க, கர்த்தருக்காக நின்னு பாருங்க. எதிர்பார்த்தது நடக்குமா நடக்காதான்னு? நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். 2 அதிகாரம் 11-12 வசனத்தை படிச்சீங்கன்னா போவாஸ் சொல்றாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு தருவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைக்கும். அல்லேலூயா. அது 11ஆம் வசனம் படிச்சீங்களா? அதுதான் முக்கியம். அதற்கு போவாஸ், உன் புருஷன் மரணமடைந்த பின்பும் நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் உன்னை பற்றி எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது நீ இங்கே வந்திருக்கிறாய் என்கிற விவரம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. நீ உலகத்தை கனம் பண்ணணும், உலகம் வேணும், உலகத்தின் காரியங்கள் வேணும்னு நினைக்காம நீ எல்லாத்தையும் விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவனை தேடி வந்தா பாரு. அதனால அவருடைய செட்டைக்குள்ள ஓடி வந்த உனக்கு நீ எதிர்பார்த்தது உனக்கு நடக்கும். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் எதிர்பார்ப்பில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போறார். உங்கள் மனதிலே சில கேள்விகள் இருக்கலாம், உங்கள் மனதிலே சில காயங்கள் இருக்கலாம். இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே, நான் பல நாளாக இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பல நாளாக இதுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன், பல நாட்களாக இதுக்காக தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், பல நாட்களாக இந்த காரியத்திற்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் நடக்கலையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ எதிர்பார்த்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. அற்புதத்தை செய்ய அவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரை நம்பி நில்லுங்க. கர்த்தருடைய சபையில் உண்மையாக நில்லுங்க. தேவன் வைத்த ஸ்தானத்தில் உண்மையாக நில்லுங்க. நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. பல பேருடைய மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் அலசடிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தீர்மானத்தில் உறுதியாய் நில்லுங்க. எடுத்த தீர்மானத்தில் உறுதியாய் நில்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு சாட்சியாய் நில்லுங்க. தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நின்று பாருங்க. தேவனுக்காக நிற்கிறவர்களுக்காக ஆண்டவர் எதிர்பார்க்கிறதில் அற்புதம் செய்வார். கைவர்த்தி சொல்ல, ஆண்டவருக்காக நிற்க எங்களுக்கு பலன் தாரும்.
ஹல்லேலூயா. உண்மையிலே மனசார சொல்றீங்களா இல்லை நான் சொன்னதுனால சொல்றீங்களா? ஆண்டவரே உமக்காக நாங்கள் நிற்கணும், ஆண்டவரே நிற்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக தேவனுடைய பிள்ளைகளை எதிர்பார்த்து நிற்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சமாரியாவிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சம் கொடுமையாக இருக்கிறது. அந்த பஞ்ச நாட்களிலே சாப்பிடுவதற்கு ஆகாரங்கள் கிடைக்கவில்லை. அங்கே 4 குஷ்டரோகிகள். ஆமாம், அவர்கள் ஊருக்கு ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. மிகவும் அருமையானவர்களை பின்தங்கிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள். அந்த 4 பேரும் இப்படி பேசிக்கொள்கிறார்கள். பஞ்சம் கொடுமையாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. சும்மாயே ஒருத்தனும் நமக்கு பிச்சை தர மாட்டான், ஒருத்தனும் நமக்கு காசு கொடுக்க மாட்டான். நம்ம மனுஷங்கிட்ட இருந்து வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். சத்தம் போடணும், ஐயா பசிக்குதுங்கணும், அது இதுன்னு கேட்கணும். அப்படி இருந்தாலுமே சொல்லுவான், நீ உழைச்சி சாப்பிடக்கூடாதான்னு கேட்பான். இப்படி சமுதாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிற நம்ம எங்கே போவோம்? தேசத்தில் நல்லா இருக்கிறவனே சாப்பிட முடியாத நேரத்தில் இப்படி சமுதாயத்தில் தள்ளப்பட்டு கிடக்கிற எங்களுக்கு எங்கேயா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த 4 பேரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். நாம் உள்ளே போகலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த பட்டணத்துக்கு உள்ளே போவோம். நாம் இங்கே ஒதுங்கி இருக்க வேண்டாம். நாம் இந்த பட்டணத்திற்குள்ளே போனால் நமக்கு ஏதாயிலும் ஒன்று அங்கே நடக்கும். நன்றாய் கவனியுங்கள். நமக்கு ஏதாயிலும் ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு எதிர்பார்ப்பு இந்த 4 பேருக்குள்ளே. அங்கே இராணுவ தளபதிகள் இருக்கிறார்கள், இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், தேசத்தை காக்கக்கூடியவர்கள் அவர்கள். எங்கே போனாலும் பஞ்சம் இருந்தாலும் இவங்களுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது, இவளுக்கு பஞ்சம் இருந்தால் இவங்க நாட்டை காக்க முடியாது. அதனால எப்படி ஆயிலும் இவங்களுக்கு சாப்பாடு இருக்கும், அதில் ஏதாவது நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளே போகிறாங்க. அதில் ஒருத்தன் சொல்லியிருப்பான், டேய் சுட்டு தள்ளிடுவான்ப்பா, உள்ளே போன உடனே சுட்டுருவான்ப்பா, எதுக்கு இல்லை பரவாயில்ல. அதில் இன்னொருத்தன் சொல்லுகிறான், செத்தாலும் பரவாயில்ல, என்ன செஞ்சிருவோம்? வெளியே இருந்து சாவறதை பார்க்கல, எங்கே போய் செத்துருவோம்? உள்ளே போய் செத்துருவோம், போவோமே. என்ன இப்போ பிரச்சனை? நமக்கு தான் நெருக்கம் வந்துட்டு, நமக்கு தான் பிரச்சனை வந்துட்டு, இனிமேல் வாழ்வா சாவான்னு தெரியல, ஒரு முடிவுக்குள்ளே வந்து போயிட்டோம். ஒருத்தன் சொல்கிறான், செத்து போகிறதா இருந்தால் அங்கே போய் செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவோட உள்ள வரும் பொழுது நான் சொல்கிறேன், இந்த 4 பேருடைய எதிர்பார்ப்பையே கர்த்தர் அறிந்து உள்ள ஒரு கிரியை ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. அல்லேலூயா. தள்ளப்பட்டவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்கள். இங்க போனா ஏதாயிலும் கிடைக்கும் என்று வரும்பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு இரைச்சலை உண்டு பண்ணினாராம், ஒரு சத்தத்தை உண்டு பண்ணினாராம். எதிரிகள் வந்துவிட்டார்கள் என்று அறிந்து அத்தனை பேரையும் போட்டு இருக்கிற சாப்பாடை போட்டுட்டு, வஸ்திரத்தை போட்டுட்டு, என்னென்னலாம் இருக்குமோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. இது இவனுக்கு தெரியாது. இவன் ஒவ்வொருவரும் உள்ள மெதுவாக சுற்றுவானோ, ஐயோ நம்ம செத்துருவோமோ அப்படின்னு உள்ள வர 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 சாப்பாடு ஸ்மெல் அப்படியே இழுக்குது அவங்கள. உள்ளே வந்து பார்த்தா சுட சுட சாப்பாடு இருக்கு. இப்போ உங்களுக்கெல்லாம் பசிக்கிற மாதிரி இருக்குமே, தோத்து சுட சுட சாப்பாடு இருக்கு. அங்கே எட்டி பார்க்குறான், இங்கே எட்டி பார்க்குறான், ஒருத்தனையும் காணலை. நல்லா வயிறு நிறையா சாப்பிட்றான். அல்லேலூயா. எட்டி பார்த்தா வஸ்திரமெல்லாம் தொங்க அழகாக அயன் பண்ணி போட்டிருக்கு, எடுத்து உடுத்துக்கிடுவோம். அல்லேலூயா. சோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, 4 பேரும் நினைத்து கொண்டு வருகிறார்கள், உள்ளே போனால் நமக்காக ஏதாயிலும் ஒரு காரியம் நடக்கும். கர்த்தர் நமக்கு ஏதாயிலும் ஒன்று செய்வார், ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கும். நான் சொல்லுகிறேன், இவர்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றினாரா? அல்லேலூயா. நாம் இப்படி சாப்பிட்டுட்டு சும்மா இருப்பது நல்லதல்ல. நல்லா கவனிங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரா? இப்படியெல்லாம் வழி திறப்பாரா? இப்படியெல்லாம் நமக்கு ஒரு அற்புதம் நடக்குமா? நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க. நாங்கள் நினச்சே பார்க்கல இப்படி சாப்பிடுவோம். ஒரு நாள் கூட எங்களுக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு கிடைக்கல, எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துறாரே என்று கர்த்தருக்கு நன்றி சொல்கிறாங்களே. எனக்கு ராத்திரி வேளையில் சொல்லுகிறேன், உங்கள் எதிர்பார்ப்பில் ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வில் பல நேரங்கள் நம்ம நினைக்கலாம், அநேக நேரங்களில் நாம் சமுதாயத்தில் தள்ளப்பட்டு நிற்கிறேனே, நான் தான் புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கிறேனே, எல்லாரும் அற்பமாக பேசுகிறாங்களே என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்காக ஒரு அற்புதத்தை, ஒரு வழியை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு நன்மையை, ஒரு சுகத்தை, ஒரு நாம நீங்கள் எதிர்பார்க்கிறத கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காரு. ஆமேன் சொல்லுவோமா? நீண்ட காலமாக எதிர்பார்த்தது நடக்கும்.
துணிஞ்சு போங்க, துணிஞ்சு கர்த்தரை நம்பி நில்லுங்க. துணிஞ்சு போங்க, மனுஷனுக்கு பயப்படாதீங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று பாருங்க, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில் சோர்ந்து போக பண்ணத்தக்க சூழ்நிலைகள் உங்களுக்கு பல எழும்பினாலும் தோத்துரும். கர்த்தரை விட்டு மட்டும் போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டு மட்டும் போயிடாதீங்க. ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம்ப்பா? நித்திய ஜீவ வசனம் மடத்தில் அல்லவோ உண்டு. நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? இயேசு உபதேசிக்க ஆரம்பித்த உடனே சீஷர்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, இது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. இயேசுவோடு கூட இருக்கும் பொழுது, அவரோடு கூட நன்மை அனுபவிக்கும் போது கஷ்டமாக இல்லை. அவர் கொடுக்குற சாப்பாடை சாப்பிடும் போதெல்லாம் அப்போல்லாம் கஷ்டமாக இல்லை. எது கஷ்டமாக இருக்கா? உபதேசம் கஷ்டமாக இருக்கா? சொல்கிறாங்க சீஷர்கள், இது கடினமானது, யார் இதை பின்பற்றுவார்? அப்படியெல்லாம் ஒருத்தரும் கேட்டெல்லாம் நடக்க முடியாது. ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் அதிலும் சில பேரை பார்த்து ஆண்டவர், நீங்களுமா போய்விட மனதாயிருக்கிறீர்கள்? இல்லை ஆண்டவரே, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? கடைசி வரைக்கும் நாங்கள் நிற்போம் அப்பா. ஹல்லேலூயா. ஒருபோதும் விட்டு வந்த தேசத்துக்கு, விட்டு வந்த பாவத்துக்கு, விட்டு வந்த உலக காரியத்திற்கு, விட்டு வந்த எந்த விக்கிரக கிரியைகளுக்கும் திரும்பி போகிறாய்துங்க. கர்த்தருக்காக நில்லுங்க. இஸ்ரவேலின் தேவனை நம்பி வந்த அவளுக்கு சுக வாழ்வு துளிர்த்தது, அற்புதம் நடந்தது. அல்லேலூயா சொல்லுவோம். அதிசயம் நடந்து இந்த ராத்திரி வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். எல்லாரும் எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2-3 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீ பார்த்தது ஏமாற்றம், இதுவரைக்கும் உன் வாழ்விலே வந்தது ஏமாற்றம். ஆனால் இனி அல்ல. உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, உனக்கு ஒரு வழி இருக்கு, உனக்கு ஒரு சுகம் இருக்கு, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கு ஒரு நன்மை இருக்கு, உனக்கு ஒரு வளர்ச்சி இருக்கு, உனக்கு ஒரு பெரிய நன்மை காத்திருக்குது, உனக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே இப்படி ஆயிட்டே, எல்லாமே இப்படி போயிட்டே அப்படி நினைக்காத. என் நன்மை நான் இழந்துட்டேன், என் உறவுகளை நான் இழந்துட்டேன், என் பொருளாதாரத்தை நான் இழந்துட்டேன், ஐயோ நான் எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டியவன், நான் எப்படியோ உயர்ந்திருக்க வேண்டியவன், இன்னைக்கு எல்லாத்தையும் நான் இழந்திருக்கிறேனே. சில மனிதர்களை நம்பி, சில ஆட்களை நம்பி, சில நபர்களை நம்பி என் வாழ்வில் நான் அநேக காரியத்தில் நான் ஏமாற்றப்பட்டு விட்டேனே. இப்படி நினைக்கிறீர்கள் அல்லவா? இப்படி யோசிக்கிறீர்கள் அல்லவா? மனிதனுடைய உதவி அற்று போய்விட்டது. அநேகர் என்னை ஏமாற்றி விட்டார்கள், அநேகர் என்னை வஞ்சித்து விட்டார்கள். இனி இப்படித்தானோ, இனி எல்லாமே இப்படித்தானோ, வாழ்க்கை முழுவதும் இப்படித்தானோ, காலங்கள் முழுவதும் இப்படித்தானோ அப்படி நினைக்கிறீங்களா? நம்பி வந்த ஆண்டவர் ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. நம்பி வந்த தெய்வம் இஸ்ரவேலின் தேவன், ஏமாற்றுகிற தெய்வம் அல்ல. இஸ்ரவேலின் தேவன் ஏமாற்றுகிற தேவன் அல்ல. இஸ்ரவேலின் தேவன் நன்மை செய்கிற தேவன். உங்கள் எதிர்பார்ப்புகளில் ஒரு அற்புதம் இந்த ராத்திரி வேளையில் நடக்கத்தான் போகிறது. கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க மனசுல எப்படி ஒரு வருத்தம் இருக்கு? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, அநேக காரியங்களில் என்னை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டாங்க. இதில் இருந்து நான் அடுத்து எப்படி வருவேன்? அப்படி நான் எப்படி உயருவேன்? அடுத்து நான் எப்படி இந்த காரியம் எனக்கு நடக்கும்? பரவாயில்லை, மனுஷன் உங்களை ஏமாற்றிருக்கலாம், அழைத்த தேவன் ஒரு நாள் உங்களை ஏமாற்றுகிறவர் அல்ல. பேதுரு இயேசு அழைத்த போது நம்பி போனான். இவர் கூப்பிட்டா, இவர் சொன்னா கண்டிப்பா நடக்கும். வலையை எப்படி ஆழத்தில் அவர் போட சொல்லும் பொழுது நம்பி போடுகிறான். இவர் சொன்னா எதிர்பார்ப்பு நடக்கும், இவர் சொன்னா இந்த காரியம் நடக்கும். நம்பி வந்தவர்கள் வெட்கப்படுவதில்லை. கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறப்பா, உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஆபிரகாம் தேசத்தை, இனத்தை, தகப்பன் வீட்டை விட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நம்பி வந்தான். பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தரை நம்பி வந்தவங்களை வெட்கப்படுத்தவே மாட்டாரு. கர்த்தரை நம்பி வந்தவங்களை கைவிடவே மாட்டாரு. கர்த்தரை நம்பி வந்தவர்களை ஆண்டவர் வெறுக்கவே மாட்டாரு. நல்ல சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு அற்புதம் எங்களுக்கு நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அற்புதம் நடக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும்
ஆண்டவர் நிறைவேற்ற போகிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தகப்பனே, இந்த வேளைக்காக ஜெபிக்கிறோம். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, வார்த்தை ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தை அற்புதமானது, உம்முடைய வார்த்தை அதிசயமானது. அந்த வார்த்தையினால் ஒவ்வொரு நாளும் எங்களோட நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர், பேசிக்கொண்டே இருக்கிறீர். அற்புதங்கள் நடக்க போகிறதுக்காய் நன்றி. ஜெபத்தில் கலந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றப்படட்டும். அதனால் உம்முடைய பிள்ளைகள் மகிழ்ச்சி அடையட்டும், சந்தோஷப்படட்டும். இரவெல்லாம் கூட இரும். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்பட உதவி செய்யும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.